ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னாக்கா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனிட் டெபிலியன் குரூப் தியரம் பார்த்தோம். அந்த தியரம் என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் ஜி வந்து ஒரு ஃபைனிட் டெபிலியன் குரூப்பாக இருந்ததுனாக்கா அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸாக எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் H1 கிராஸ் H1 ஓகே கிராஸ் எக்ஸெட்ரா சம் HK டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ். ஈச் HA இஸ் என்ன சொல்ல போனால் அந்த ஈச் H1 H2 எல்லாமே வந்து PI சப் குரூப். தட் இஸ் பி குரூப்னா எல்லா சப் குரூப்போட வந்து பிரைம் பவர். ஓகே அப்படிதான் இருக்கும். இதனுடைய கரலரியா என்ன பார்த்தோன்னாக்கா எனி ஃபைனிட் டெபிலியன் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு தட் ZP1 பவர் ஆல்ஃபா 1 கிராஸ் ZP2 பவர் ஆல்ஃபா 2 அண்ட் ஸோ ஒன் அப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எக்ஸெட்ரா ZPK பவர் ஆல்ஃபா கேன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபைனிட் டெபிலியன் குரூப்பில் வந்து நம்மளுடைய லெக்ரான்சியர் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இருக்கும். நம்ம ஏதோ ஒரு நம்பர் வந்து குரூப்போட டிவைட் பண்ணிச்சுனாக்கா அந்த ஆர்டரில் ஒரு சப் குரூப் கிடைக்கும் அப்படின்றது கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஃபைனிட் டெபிலியன் குரூப்பில் வந்து லெக்ரான்சியர் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும். ஸோ n வந்து பாசிட்டிவ் டிவைஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இருந்தால் தென் ஜி as a சப் குரூப் ஆஃப் ஆர்டர் n கிடைக்கும். எப்பனாக்கா ஜி வந்து ஃபைனிட் டெபிலியன் குரூப்பாக இருந்தால். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் சப்போஸ் ஒரு n வந்து அதான் 16th ப்ராப்ளம் என்ன சொல்லணும், சப்போஸ் n இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைமாக இருந்தனாக்கா அகைன் n டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இருந்தால் தென் சைக்ளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் n இருக்கும். ஓகே, ஒரு ஃபைனிட் டெபிலியன் குரூப். ஸோ ஒரு ஃபைனிட் டெபிலியன் குரூப்பில் nன்றது ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைமாக இருந்து n டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருந்தனாக்கா தென் தேர் இஸ் a cyclic subgroup of order n. ஸோ இதெல்லாம் வந்து போன கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு புது டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா எலிமெண்ட்ரி டிவைசஸ் அண்ட் இன்வேரியன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ குரூப். ஓகே, ஒரு குரூப் ஒரு ஃபைனிட் டெபிலியன் குரூப்புக்கு எலிமெண்ட்ரி டிவைசஸ்லாம் என்ன, இன்வேரியன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் 5.4 என்ன சொல்லுதுனாக்கா, let G be the non-trivial finite டெபிலியன் குரூப். ஸோ ட்ரிவியல் சிங்கிள் நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் ட்ரிவியல் எந்த ஒரு ஃபைனிட் டெபிலியன் கொடுத்தாலும் we say that H equal to G equal to H1 cross H2 etc. HK where each H is a cyclic group of order Pi power Ni for some prime Ni and for some integer Ni. அப்படி எழுத முடியும் நம்மளுக்கு தெரியும். அதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனிட் அப்படிங்கிறது என்ன சொல்றது, எந்த ஒரு ஃபைனிட் டெபிலியன் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸாக எழுதுறோம். இந்த மாதிரி சைக்ளிக் குரூப்ஸாக எழுதியாச்சு. அந்த HIஸ்ல வந்து சைக்ளிக் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் Pi power Ni. Then the elementary divisor of G elementary divisor of AGF are the numbers P1 power N1, P2 power N2, etc. Pk power Nk. இந்த P1 power N1 இது யாருனாக்கா இந்த H1ஓட கார்டினாலிட்டி, P2 power N2ன்றது யாருனாக்கா இந்த H2 இந்த சைக்ளிக் குரூப்போட கார்டினாலிட்டி அண்ட் ஸோ ஒன். Pk power Nkன்றது இந்த லாஸ்ட் HKனுடைய கார்டினாலிட்டி. ஸோ இந்த மாதிரி இருந்தனாக்கா அந்த நம்பர்ஸுக்கு தான் என்னன்னு பேர், எலிமெண்ட்ரி டிவைசர்னு பேர். ஓகே, இந்த ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். நம்ம என்ன எழுதலாம்னா இன்க்ரீசிங் இந்த P1 இந்த ப்ரைம்ஸை மட்டும் இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதி அந்த பவர்ஸை பார்க்கணும். இப்போ P1 சின்னது P2 பெருசு அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் எழுதலாம். பட் ஆர்டர் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும் அவசியம் கிடையாது, எப்படி வேணா எழுதலாம். ஓகே, திஸ் ஆர் ஆல் எலிமெண்ட்ரி டிவைசர். ஸோ அப்போ எலிமெண்ட்ரி டிவைசர் என்னன்னா அந்த ஜி வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸாக எழுதணும்ல, அந்த சைக்ளிக் குரூப்ஸ்னா ஒவ்வொரு சைக்ளிக் குரூப்ஸ் ஆர்டர் தான் வந்து எலிமெண்ட்ரி டிவைசர்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ட்ரிவியல் குரூப் வந்து நம்ம அந்த மாதிரி எலிமெண்ட்ரி டிவைசர் கிடைக்காது சிங்கிள் தனி. இப்போ எக்ஸாம்பிள் 5.10 என்ன சொல்லுதுனாக்கா, த எலிமெண்ட்ரி டிவைசர் ஆஃப் திஸ் குரூப் யாரு Z9 கிராஸ் Z9 கிராஸ் Z3 கிராஸ் Z125. ஸோ அப்போ இது இப்போ ஜி வந்து இது ஐசோமார்பிக் Z9 இருக்கு. அப்போ இது ஒரு 9ன்றது ஒரு ஏன்னா இது சைக்ளிக் குரூப், இதுவும் சைக்ளிக் குரூப், இதுவும் சைக்ளிக் குரூப், இதுவும் சைக்ளிக் குரூப், எல்லாமே பிரைம் பவர் தான். ஏன்னா 3 ஸ்கொயர் இங்கே டிஸ்டிங்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. P1 P2 Pkலாம் வந்து டிஸ்டிங்ட் பிரைமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அது எனி பிரைம் ரிப்பீட்டாக கூட இருக்கலாம் அந்த பிஐஸ்லாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய இந்த குரூப்பினுடைய எலிமெண்ட்ரி டிவைசர் யாருனாக்கா 9 9 3 125. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 5.11 என்ன சொல்லுவாங்க, டு ஃபைண்ட் த எலிமெண்ட்ரி டிவைசர் ஆஃப் திஸ் Z300 கிராஸ் Z3. ஸோ இப்போ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் பவர்ஸாக தான் இருக்கும். பட் 300 வந்து சிங்கிள் பிரைம் நம்பராக கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஃபேக்டர் பண்ணி அந்த குரூப் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். அந்த குரூப் வந்து ஐசோமார்பிக் டு Z25 Z4 கிராஸ் Z3 கிராஸ் Z3ன்னு வரும். இப்போ 25ன்றது பிரைம் பவர் 5 ஸ்கொயர், இதுவும் பிரைம் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் எப்படி எழுதினீங்க, ஓகே அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுனாக்கா ஃபர்ஸ்ட் 2 எழுதிங்க. அப்போ 2 ஸ்கொயர் 4 அப்போ 4, அப்புறம் அடுத்து 3 3 எழுதுங்க, அதுக்கப்புறம் 25 எழுதுங்க. ஸோ இதான் வந்து இந்த குரூப்பினுடைய எலிமெண்ட்ரி டிவைசர். எந்த குரூப் Z300 கிராஸ் Z3. ஸோ இப்போ Z3 அப்படியே வச்சுங்க. இப்போ இந்த Z300 வந்து தான் நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸாக எழுத போறீங்க. அந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸாக நீங்கள் இப்படி எழுத போறீங்க.
அண்ட் இது ஐசோமார்பிக், இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஆர்டர் வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ எய்ம் என்னன்னா, கொடுத்துக்கிற குரூப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸாக எழுதணும். அந்த சைக்கிளிக் குரூப்ஸோட ஒவ்வொரு சைக்கிளிக் குரூப் ஆர்டர் வந்து பி பவர் சம்திங்காக இருக்கும். ஒரு சிங்கிள் பிரைமுடைய பவராக இருக்கும் ஈச் சைக்கிளிக் குரூப். அப்படி இருந்தனாக்கா அந்த P1 பவர் N1, P2 பவர் N2, எக்ஸெட்ரா Pk பவர் Nk தான் வந்து எலிமெண்டரி டிவைசர் ஆஃப் த கிவன் ஃபைனைட் எபிலியன் குரூப். ஓகே, இப்போ இந்த டெஃபினிஷன் 5.5 என்ன சொல்லுதுனாக்கா, suppose G is an abelian group and n is any positive integer, then we define new set G power n. So G power n is nothing but set of all A power n such that A in G. So G ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் அது பவரை n ரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறோம், அதான் G பவர் n. இந்த G பவரில் எந்த எலமெண்ட்ஸாலும் A பவர் n ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த செட்டை வச்சு நம்ம ஒரு தியரம் சொல்ல போகிறோம். என்ன தியரம் பாருங்க. சப்போஸ் G and H be abelian groups and n is a positive integer, then the G power n வந்து சப்குரூப் ஆஃப் GR. ஸோ சப்குரூப்னா நம்ம சொல்லணும் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு சொல்லணும். ஸோ இது E பவர் n ஆல்வேஸ் E தான். ஸோ அப்போ இந்த E பவர் n வந்து எங்கே இருக்குது, அந்த G பவர் nல இருக்குது. தேர்ஃபோர் ஐடென்டி எலமெண்ட் இருக்குது, வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு எலமெண்ட் ஏபின்னு எடுத்து ஏபி பவர் n இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஏன்னு எடுத்தா எப்படி இருக்கோ, சப்போஸ் ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் காமா ஒய்னு எடுக்கிறீங்க, எதில் எடுக்கிறீங்க, G பவர் nல. தேர்ஃபோர் எந்த ஃபார்மெட் இருக்கும், சம் A பவர் nல இருக்கும். இந்த ஒய் எந்த ஃபார்மெட் இருக்கும், B பவர் n இருக்கும். n வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ இதை எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்போ இதில் ப்ராடக்ட் பண்ணும்போது A பவர் n இன்ட்டு B பவர் n. இது எபிலியன் குரூப்ன்றதால நீங்கள் டேரெக்டாக AB பவர் n எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி A இன்வெர்ஸ் அந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ this is clearly to show that this is a subgroup of G. The G power n subgroup என்றது சிம்பிள். இப்போ சப்போஸ் ஆல்ஃபா இஸ் a function from G to H is a onto homomorphism இருந்ததுனாக்கா, then the f of G power n is equal to H power n. ஏன்னா இந்த Gக்குள்ள G power என்ற ஒரு சப்குரூப் இருக்கு. எந்த குரூப் இருந்தாலும், எந்த எபிலியன் குரூப் இருந்தாலும் அதுக்குள்ள இந்த G power என்ற சப்குரூப் இருக்கும். இந்த Gயும் எபிலியன் குரூப், Hயும் எபிலியன் குரூப். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த Gக்குள்ள G பவர் n இருப்பான், அதே மாதிரி Hக்குள்ள H பவர் n ஒரு சப் குரூப் இருப்பான். ஓகேங்களா? இது Gக்குள்ள G பவர் n ஒரு சப் குரூப் இருக்கு. சப்போஸ் இந்த Gக்கும் Hக்கும் ஒரு ஆல்பான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்துனாக்கா, இந்த G பவர் என்னோட இமேஜ் யாரா இருக்குனாக்கா இங்க இருக்க ஒரு செட்டா இருக்கும். அந்த செட்டு யாரா இருக்குனாக்கா அது H பவர் n தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதா அந்த தியரம். ஸோ இது சிம்பிள் தான். அப்போ இது நம்ம ஈக்குவல் சொல்றதுக்கு என்ன சொல்லணும், கண்டெய்ன்மெண்ட் சொல்லணும். அப்போ இங்கே எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இது இங்கே இருக்கும், அதே மாதிரி H பவரில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது இங்கே இருக்கும் சொல்லணும். அதை நீங்கள் ப்ரூஃப், சிம்பிள் ப்ரூஃப் தான், அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லெம்மா சிம்பிள் தான், நீங்கள் படித்தாலே தெரியும். இது வச்சு ஆன்டு ஹோமோஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈக்குவல் சொல்லிடலாம். இப்போ இந்த ரிசல்ட்டு என்ன சொல்ல போகிறோம், எப்போ ரெண்டு எபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக்காக இருக்க போகுது அந்த மாதிரி தான் பார்க்குறோம். இந்த தியரம் 5.6 எப்போ சொல்லுதுன்னா என்ன சொல்லுதுனாக்கா, let G and H be finite abelian groups, then G and H are isomorphic if and only if they have same elementary divisor. ஸோ ரெண்டு எபிலியன் குரூப்பும் சேம் எலிமெண்ட்ரி டிவைசராக இருந்தனாக்கா அந்த ரெண்டு குரூப்பும் ஐசோமார்பிக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் தேர்த்தை யூஸ் பண்ணி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் 16ல் இந்த எக்ஸாம்பிள் 5.7ல் வந்து ஆர்டர் 16ன்றது எப்படி எழுதலாம்க்கா, 2 பவர் 4ன்னு எழுதலாம். ஓகே, 16. அப்போ இது என்னென்ன பாசிபிள் இருக்குது, 2 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி. ஓகே, இந்த பேஜ் நம்ம நீங்கள் போனாலே தெரியும். ஸோ பெட்டர் நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் 5.13 என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் G வந்து இந்த குரூப் எடுத்துக்குவோம். ஓகே, இது ஒரு எபிலியன் குரூப் தான். அதே மாதிரி இந்த Hன்றது இந்த எடுத்துக்கும், இதுவும் ஒரு எபிலியன் குரூப் தான். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எபிலியன் குரூப்ஸ் எபிலியன் குரூப். Kன்றது இது எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குரூப்போட ஆர்டரும் வந்து Hோட ஆர்டரும் Gயோட ஆர்டர் Kவோட ஆர்டர் எல்லாமே வந்து 9600 தான் இருக்கும். ஓகே, ஆனால் எல்லாமே எபிலியன் குரூப் தான். இப்போ இந்த 3 குரூப் இருக்கு, G, H, K, 3 எபிலியன் குரூப் எது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ நாம் அதுக்கு இந்த தியரத்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு எலிமெண்ட்ரி டிவைசர் இருக்கும். Gக்கு ஒரு எலிமெண்ட்ரி டிவைசர், Hக்கு ஒரு எலிமெண்ட்ரி டிவைசர், Kக்கும் எலிமெண்ட்ரி டிவைசர் இருக்கும். ஸோ எந்த ரெண்டு எலிமெண்ட்ரி செட் ஈக்குவலாக இருக்கோ அந்த ரெண்டு குரூப்பும் ஐசோமார்பிக்காக இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ G பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கு. ஓகே, ஆனால் இங்கே வந்து இந்த Z200 இருக்கு, அது பிரைம் பவராக கிடையாது. ஏன்னா 200 வந்து சிங்கிள் பிரைமுடைய பவராக இருக்காது. ஸோ அப்போ அது ஆக்ஷனாக்கா 100 × 2 முடிஞ்ச அளவுக்கு அது நீங்கள் பிரைம் பவர்ஸாக எழுதணும். ஸோ 100 × 2. ஸோ 100 அகைன் எப்படி ஆகலாக்கா 10², தட் இஸ் 2² × 5². இங்கே ஒரு 2 இருக்குது, 2 கியூப்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த அப்போ இதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும். எத்தனை இங்கே பார்ட்டிஷன் ஆஃப் 3 × பார்ட்டிஷன் ஆஃப் 1. ஸோ
அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஜி வந்து ஐசோமார்பிக் இதுன்னு வரும். ஓகே, சிம்பிளிசிட்டி வச்சுக்கிறேன். ஸோ ஜி இஸ் ஐசோமார்பிக் இந்த குரூப். அப்போ ஒன்ஸ் இப்படி எழுதிட்டா இதனோட எலிமெண்ட்ரி டிவைசர் யாருனாக்கா 8, 25 எல்லாமே பிரைம் பவர்ஸாக வந்துச்சு. இப்போ 8ன்றது 2 கியூப், 25ன்றது 5 ஸ்கொயர், 8ன்றது அகைன் பிரைம் கியூப். அந்த மாதிரி பிரைம் பவராக இருக்கும். ஒவ்வொரு சைக்கிளிக் குரூப் ஆர்டர் வந்து பிரைம் பவராக இருக்கும். அண்ட் தென் 8, 3, 2. ஓகே, நீங்கள் ஆர்டர் வேறுன்னா நீங்கள் 2 கூட முன்னாடி போடலாம். எனவே இதுதான் வந்து இந்த ஜியினுடைய எலிமெண்ட்ரி டிவைசர். அதே மாதிரி ஹச்சுக்கும் நீங்கள் எலிமெண்ட்ரி டிவைசர் கண்டுபிடிச்சினாக்கா அது வேற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலிமெண்ட்ரி டிவைசர் வந்து ஜிக்கு வந்து 8, 8, 2, 3, 25 வரும். ஹச்சுக்கு அதே மாதிரி ஹச்சு பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிக் இந்த மாதிரி பிரைம் பவர்ஸ் இந்த மாதிரி வரும். அதோட எலிமெண்ட்ரி டிவைசர் பார்த்தீங்கன்னா இது. கேவோட எலிமெண்ட்ரி டிவைசர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ 3 செட்டோட எலிமெண்ட்ரி டிவைசர் இருக்கு. இப்போ எந்த 2 செட்டோட எலிமெண்ட்ரி டிவைசர் அந்த ஜிக்கும் கேக்கு தான் ஈக்குவலாக இருக்கு, 2 சேமாக இருக்கு. தேர்ஃபோர் அந்த ஜியும் கேவும் ஐசோமார்பிக். பட் ஹச் இஸ் நாட் ஐசோமார்பிக் டு எய்தர் ஆஃப் தம். ஜிக்கும் ஐசோமார்பிக்காக இருக்கிறது, கேக்கும் ஐசோமார்பிக்காக இருக்கிறது இந்த ஹச். ஏன்னா ஹச்சினுடைய எலிமெண்ட்ரி டிவைசர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க 5, 5 வருது. ஆனால் 5, 5 வந்து இந்த செட்டில் கிடையாது. இந்த இதோட எலிமெண்ட்ரி டிவைசர்லையும் கிடையாது, இதோட எலிமெண்ட்ரி டிவைசர்லையும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்னன்னாக்கா இன்வேரியன்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, டீகாம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். தியரம் ஸ்டேட்மெண்ட் இன்வேரியன்ட் ஃபேக்டர் டீகாம்போசிஷன். சப்போஸ் ஜி வந்து நான் ட்ரிவியல் ஃபைனைட் எப்ளின் குரூப், then G can be expressed a product of cyclic groups H1 to etc. Hk where H is a cyclic group. Cyclic group from order m வச்சுங்க. இந்த mi எல்லாமே greater than 1 இருக்கணும். இது என்ன கண்டிஷன்னாக்கா இந்த H1 ஓட ஆர்டர் வந்து டிவைட்ஸ் H2 ஓட ஆர்டர், H2 ஓட ஆர்டர் வந்து டிவைட்ஸ் H3 ஓட ஆர்டர். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து mi இஸ் டிவைட்ஸ் mi + 1. ஸோ mi என்றது யாருனாக்கா இந்த Hi இந்த சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் வந்து mi. mi + 1 யாருனாக்கா Hi + 1 உடைய ஆர்டர். ஸோ அப்படின்னா இந்த கண்டிஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு தான் என்னது இன்வேரியன்ட் ஃபேக்டர் டீகாம்போசிஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு குரூப் எடுத்தாலும் அது ப்ராடக்டாக சைக்கிளிக் குரூப்ஸாக எழுதலாம் தெரியுது. ஆனால் இந்த தியர் என்ன சொல்லுதுன்னா சைக்கிளிக் குரூப்ஸாக எழுதலாம் வித் கண்டிஷன் தட் இந்த குரூப்போட ஆர்டர் வந்து அடுத்து பக்கத்தில் இருக்க குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். அதே மாதிரி இந்த H2 ஆர்டர் வந்து H3 குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். அதுமாதிரி அண்ட் ஸோ ஒன் கடைசி அந்த HK - 1 ஆர்டர் வந்து இந்த HK ஆர்டர் டிவைட் பண்ணும். அந்த மாதிரி டிவைட் பண்ணுற மாதிரி நம்மளால ப்ராடக்டை எழுதலாம் சொல்றது அந்த இன்வேரியன்ட் ஃபேக்டர் தியர். ஓகே, ஸோ அது ப்ரூஃப் இருக்கும், அதை நீங்கள் பண்ணுங்க. இப்போ இந்த தியரத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இன்வேரியன்ட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ H1 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த தியரத்தில் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் mi. அப்போனா எனி சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் mi இஸ் ஐசோமார்பிக் டு ZMIன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ இந்த டெஃபினிஷன் 5.6 என்ன சொல்லுதுனாக்கா if G is isomorphic to ZM1 cross ZM2 etc. ZMK where each mi's are positive, M1 positive. ஓகே, M1 மட்டும் தான் 1 விட பெருசாக இருக்குன்னு வச்சுருக்காங்க. ஓகே, அது ஒன்னோட பெருசுனாலே எல்லா டைமும் 1 விட பெருசுன்னு வந்துடும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 விட பெருசாக இருக்கணும். அண்ட் தென் இந்த கண்டிஷன்ஸ் ஆர் mi டிவைட்ஸ் mi + 1. அடுத்தடுத்த குரூப் வந்து அந்த கார்டினாலிட்டி டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த M1 M2 NK இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் தான் என்னது இன்வேரியன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த குரூப் ஜி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல, இந்த கண்டிஷன் வர மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் அந்த கண்டிஷன் வர மாதிரி இந்த ஐசோமார்பிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த இதுவை கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த குரூப் எடுத்துங்க Z4 கிராஸ் Z2 கிராஸ் Z25 இருக்கு. இப்போ இந்த 4 இங்கே வந்து 4 இருக்கு ஆர்டர், 4 டிவைட்ஸ் 2 பார்க்கணும். அடுத்த குரூப்போட ஆர்டர் வந்து 2, 4 டிவைட்ஸ் 2 ஆனால் 2 ஆகாது. ஓகே, அப்போ இது நடக்கல. இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து இதோட குரூப் வந்து இதோட டிவைட் பண்ணலை. அதேமாதிரி 2 வந்து 25 டிவைட் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம இதில் வந்து இன்வேரியன்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இன்னும் நம்ம வந்து சிம்பிளை பண்ணணும். ஸோ அது எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுக்கு தெரியும் ZN கிராஸ் ZM இஸ் ஐசோமார்பிக் டு ZMன்னு தெரியும். ZMN எப்போனாக்கா அந்த எம்முக்கும் என்னுக்கும் ஜிசி ஒன்றா இருந்தாக்கா அது ஐசோமார்பிக் டு ZMN தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா Z4 Z25 அதை நீங்கள் எடுத்துகிட்டா டேரெக்டாக என்ன குரூப் வரும்னா ஜஸ்ட் இது வந்துடும். ஏன்னா இது எப்படி குரூப்பாக நீங்கள் A கிராஸ் பி ஐசோமார்பிக் டு B கிராஸ் A தான். நீங்கள் எல்லாம் ஒன்று தான். A கிராஸ் B இஸ் ஐசோமார்பிக் டு B கிராஸ் A தான். ஓகே, ஏன்னா A, B கோஸ் டு B, Aன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு குரூப்பும் வந்து A கிராஸ் B என்ற கார்டிஷன் ப்ராடக்ட் குரூப்பும் B கிராஸ் A என்ற கார்டிஷன் ப்ராடக்ட் குரூப்பும் ரெண்டு ஐசோமார்பிக் ஆகிடும். ஸோ அதனால இந்த 4 வந்து நீங்கள் இதுக்குள்ள கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ போகும்போது Z4 கிராஸ் Z2 முன்னாடி போட்டுட்டு Z4 கிராஸ் Z25 ஆகிடும். இந்த 4க்கும் 25க்கும் G3 1 ஆகிடும். அப்போ அது ரெண்டு ஐசோமார்பிக் டு Z100 ஆகிடும். therefore Z2 கிராஸ் Z100.
இப்போ 2 டிவைட் 100 வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்மளுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore இந்த குரூப்பினுடைய இன்வேரியன்ட் ஃபேக்டர் யாருனாக்கா 2,100 அதான் வந்து அதனுடைய இன்வேரியன்ட் ஃபேக்டர். ஓகே, therefore the invariant factors are 2,100. இப்போ நெக்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா Z2 cross Z2 cross Z2 cross Z5 cross Z5 இருக்கு. ஓகே, இதோட இன்வேரியன்ட் ஃபேக்டர் யாருனாக்கா இப்போ இதை வந்து Z2 cross Z5 அந்த 2க்கும் 5க்கும் GCD 1, அதனால Z10க்கு ஐசோமார்பிக் ஆயிடும். அதனால இந்த Z2க்கும் இந்த Z5க்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு Z10 ஆயிடும். therefore அப்போ Z2 cross Z10 cross Z10 தான் பண்ண முடியும். ஏன்னா மற்றது இப்போ நீங்க இதுக்கு தான் இன்னும் நீங்க சிம்பிளை பண்ண முடியாது. ஏன்னா 2க்கும் 10க்கும் GCD வந்து 2, அப்போ அப்படியே தான் நம்ம பண்ண முடியும். வருவோம் பண்ண முடியாது. எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. 2 டிவைஸ் 10 இருக்கும், 10 டிவைஸ் 10 இருக்கும். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore இந்த குரூப்பினுடைய Z2 cross Z2 cross Z2 cross Z5 cross Z2ஓட அது ஐசோமார்பிக் யாருன்னா இந்த குரூப். therefore இந்த குரூப்போட இன்வேரியன்ட் ஃபேக்டர் யாருனாக்கா 2,10,10 அதான் வந்து இந்த ஒரிஜினல் குரூப்போட இன்வேரியன்ட் ஃபேக்டர். ஸோ இன்வேரியன்ட் ஃபேக்டர்னா என்னது? அது அந்த ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் யூஸாக இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் குரூப்போட ஆர் வந்து செகண்ட் குரூப்போட ஆரை டிவைட் பண்ணணும், செகண்ட் குரூப்போட ஆர் வந்து தேர்ட் குரூப்போட ஆரை டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி டிவைட் பண்ற அந்த நம்பர்ஸ்க்கு தான் பேர் என்னது? இந்த M1 to MK பேர் தான் இன்வேரியன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? எலிமெண்டரி டிவைசர் பார்த்தோம். எந்த ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப்புக்கும் எலிமெண்டரி டிவைசர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு தியரம் பண்ணோம். எனி டூ ரெண்டு எபிலியன் குரூப் எப்போ ஐசோமார்பிக்கா இருக்குனாக்கா அது ரெண்டுத்துக்கு சேம் எலிமெண்டரி டிவைசராக இருக்கும். அப்போ ரெண்டு ஐசோமார்பிக் பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் நம்ம இன்வேரியன்ட் ஃபேக்டர்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது யூஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். என்னன்னா ரெண்டு ஃபைனைட் எபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக்னா அது கரஸ்பாண்டிங் இன்வேரியன்ட் ஃபேக்டர் வந்து சேமா இருக்கணும். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் தியரம் சொல்லப்போம் யூசிங் த இன்வேரியன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த தியரம் பார்த்தீங்கன்னா 5.8 என்ன சொல்லுது? இஃப் லெட் G and H be a non-trivial finite abelian group, then G and H are isomorphic if and only if they have same invariant factor. ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப் கொடுத்தாலும் அதை ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸாக எழுதலாம். அந்த சைக்ளிக் குரூப்ஸ் எந்த கண்டிஷன் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் சைக்ளிக் குரூப்போட ஆர் வந்து செகண்ட் சைக்ளிக் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும், செகண்ட் சைக்ளிக் குரூப் வந்து தேர்ட் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளால சைக்ளிக் சப் குரூப் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற அந்த எம்முக்கு தான் பேர் என்னன்னாக்கா அந்த குரூப்போட இன்வேரியன்ட் ஃபேக்டர். ஸோ ரெண்டு குரூப்பு சேம் இன்வேரியன்ட் ஃபேக்டர் இருந்தனாக்கா அந்த ரெண்டு எபிலியன் குரூப்பும் ஐசோமார்பிக். ஸோ திஸ் ரிசல்ட் ஒன்லி ட்ரூ ஃபார் ஃபைனைட் எபிலியன் குரூப். ஸோ இப்போ ஃபைனைட் எபிலியன் குரூப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான குரூப். அதில் வந்து இந்த மாதிரி எப்போ ரெண்டு ஃபைனைட் எபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக நம்ம எய்ம் என்னன்னாக்கா குரூப்போட ஆர்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். இப்போ ஆர்டர் 1ல் எத்தனை குரூப் இருக்கு, ஆர்டர் 2ல் எத்தனை குரூப் இருக்கு, அண்ட் ஸோ ஒன் இந்த மாதிரி ஒவ்வொரு இது கண்டுபிடிக்கும். ஸோ இன்னும் இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்கோம் ஃபைனைட் எபிலியன் குரூப்லாம் ஒரு கேரக்டர் ஒரு குரூப் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ் வச்சுக்கோங்க ஃபைனைட் எபிலியன் குரூப். அது இந்த ஆர்டர்ல இருந்தால் எது எதெல்லாம் ஐசோமார்பிக்காக இருக்கும், எது எதெல்லாம் ஐசோமார்பிக் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி கலெக்ஷன் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஐசோமார்பிக்காக இருக்குன்னா அது ரெண்டு சேம் இன்வேரியன்ட் ஃபேக்டராக இருக்கணும், இல்லைனா சேம் எலிமெண்டரி டிவைஸராக இருந்தா ரெண்டு எபிலியன் குரூப் ஃபைனைட் எபிலியன் குரூப் ரெண்டுமே ஐசோமார்பிக்காக இருக்கும். ஸோ தான் வந்து இந்த தியரம் சொல்லுது யூசிங் எலிமெண்டரி ஃபேக்டர் அஸ் வெல் அஸ் யூசிங் த இன்வேரியன்ட் ஃபேக்டர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்போ நம்ம ரெண்டு ஃபைனைட் எபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றத சொல்லுது. இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் போடலாம். இப்போ ஃபைண்ட் த எலிமெண்டரி டிவைசர் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ். இப்போ எலிமெண்டரி டிவைசர்னா அது ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸாக இருக்கணும். ஒவ்வொரு சைக்ளிக் குரூப்போட ஆர் வந்து PI பவர் சம்திங்காக இருக்கணும். ஓகே, இப்போ அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 42 பார்க்கணும். இப்போ 42 வந்து அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் எழுதி ஒவ்வொரு சிங்கிள் பவருடைய ப்ரைம்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதையும் எழுதும். ஸோ அந்த மாதிரி எழுதி ஒவ்வொன்றும் ப்ரைம் பவர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். இப்போ அதே மாதிரி இதுக்கும் அது போடுங்க. இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்வேரியன்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இன்வேரியன்ட் ஃபேக்டர்னா இப்போ இந்த 3 டிவைஸ் 3 ஆமாம் ஓகே, இந்த 3 டிவைஸ் 9 ஆமாம் ஓகே, ஆனால் இந்த 9 டிவைஸ் 25 இல்லை. அப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு பிரச்சனை வருது, இந்த வார்த்தை பிரச்சனை வருது. ஏன்னா 9 வந்து 25 டிவைட் பண்ணாது, அதே மாதிரி 25ம் 11 டிவைட் பண்ணாது, ஆனால் 11 வந்து 21 டிவைட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு எங்கே பிரச்சனை பண்ணுதுனாக்கா இந்த 3 டேர்ம் தான் இந்த வார்த்தை பிரச்சனை பண்ணுது. இந்த நம்ம 9 வந்து 25 டிவைட் பண்ணல, 25ம் 11 டிவைட் பண்ணல. அப்போ அதை வந்து நம்ம இது பண்ணணும். அப்போ ஐசோமார்பிக் பார்க்கணும். இது ரெண்டுமே ஐசோமார்பிக் தான். இது ப்ராடக்ட் இது GCD 1, அதனால ரெண்டு ஐசோமார்பிக் டு அந்த 9 × இது 25 போட்டுங்க. அதே மாதிரி இது எங்கேயே கூட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்போ இது என்ன குரூப். அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வார்த்தை உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பார்க்கணும். இப்போ 4 டிவைஸ் 8 ஆமாம், 8 டிவைஸ் 8 கரெக்டு, 8 டிவைஸ் 16 கரெக்டு, ஆனால் 16 டிவைஸ் 5 இல்லை. அப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு பிரச்சனை வருது. ஓகே, அப்போ இந்த 5 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் 5 டிவைஸ் 25 ஆமாம் ஓகே கரெக்ட், 5 டிவைஸ் 25 தான். 25 டிவைஸ் 49 கிடையாது. அப்போ இந்த 25ம் 49 நம்மளுக்கு பிரச்சனை பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அதை நிறுத்தி நம்ம 5ம் 49ம் பிரச்சனை பண்ணுவோம். அந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம ஐசோமா, ஏன்னா இது
7 ஸ்கொயர் இது வந்து 5 அப்போ ஜிசிடி 1 அப்போ இது 2 ஐசோமார்பிக் 2 நீங்கள் அந்த ப்ராடக்ட் 49 × 5 போட்டு அதை தூக்கி நீங்கள் கடைசியாக கூட போட்டுக்கலாம். ஓகே, அதை போட்டு அது வந்து அதே இப்போ ஜென்ரலாக 3 ப்ரைம்ஸ் கொடுத்து பி கியூப் கியூ ஸ்கொயர் ஆர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி டிவைசர் ஆஃப் த ஃபாலோயிங் பாசிபிள் எபிலியன் குரூப்ஸ். ஸோ என்னென்ன பாசிபிள் எபிலியன் குரூப்ஸ் இருக்குது அதனுடைய எலிமெண்ட்ரி டிவைசர். ஸோ அதே தான் இங்கே வந்து இன்வேரியன்ட் ஃபேக்டர், அதே குரூப்புக்கு இன்வேரியன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் 25th ப்ராப்ளம் என்னன்னா ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர் n ஃபார் ஆல் விச் பாசிட்டிவ் இன்டிஜர் n ஆல் த எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் n இஸ் ஐசோமார்பிக். ஸோ எந்த மாதிரி எண்ணுக்கு அந்த ஆர்டரில் n ஆர்டரில் நீங்கள் எந்த எபிலியன் கொடுத்தாலும் ஐசோமார்பிக்காக இருக்குன்னா அப்போ அந்த எண் வந்து எந்த மாதிரி எண்ணாக இருந்தா இருக்குனாக்கா அந்த எண் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டின்ட் ப்ரைம்ஸாக இருக்கும். P1 P2 எக்ஸெட்ரா P எல்லாமே டிஸ்டின்ட், தட் இஸ் ஜிசிடி ஆஃப் P1, P2 is 1 அண்ட் ஸோ ஒன் இப்படி இருந்துனாக்கா நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் அது ஐசோமார்பிக் டு அந்த குரூப் அது எல்லாமே ஐசோமார்பிக். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சேம் இதுதான் கிடைக்கும், இன்வேரியன்ட் ஃபேக்டர் இல்லைன்னா சேம் எலிமெண்ட்ரி டிவைசர் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னும் இல்லைன்னா எந்த மாதிரி எண்ணுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா எனி குரூப் ஆஃப் ஆர்டர் எண் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது இது பண்ணும். ஸோ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that there are exactly 4 நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்ஸ் கிடைக்கும். ஸோ ஆர்டர் எந்த ஆர்டர் ஸ்மாலஸ்ட் n such that there are 4 non-isomorphic எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் ஃபார் 2ன்னு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ல எத்தனை எபிலியன் குரூப்னா ஒரே ஒரு எபிலியன் குரூப் தான், அது யாருனாக்கா Z2. அப்போ நம்மளுக்கு 4 கிடைக்கணும், அப்போ மினிமம் நீங்கள் ஆர்டர் 4ல எடுக்கணும். இப்போ 4ல எத்தனை எபிலியன் குரூப் இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று Z4 இருக்கு, அப்புறம் Z2 × Z2 இருக்கு. அப்போ 2 எபிலியன் குரூப் தான் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு 4 எபிலியன் குரூப் வரணும், 4மே வந்து ஐசோமார்பிக்காக இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுமே ஐசோமார்பிக் இல்லை தான், ஏன்னாக்கா இந்த ரெண்டுக்கு ஜிசிடி வந்து 2, அதனால இது ஐசோமார்பிக் 4 Z4 கிடையாது. எனவே இது டிஸ்டிங்காக தான் இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு 4 வரணும், ஆனால் இங்கே 2 தான் இருக்கு. அப்போ n = 4 சூஸ் பண்ண முடியாது. இப்போ n = 6 சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் சூஸ் பண்ண முடியாது. ஓகே, 7 அது வந்து Z7 மட்டும் தான், ஒரே ஒரு எபிலியன் குரூப் தான் கிடைக்கும் ஆர்டர் 7ல. ஓகே, அப்போ 8 சூஸ் பண்ண வருமா? சப்போஸ் n = 8 சூஸ் பண்ணா நம்மளுக்கு 4 குரூப் கிடைக்குமா ஆர்டர் 8ல அப்படின்னு பார்க்கணும். கிடைக்காது. அது யாருனாக்கா Z8 ஒன்று கிடைக்கும், Z4 × Z2 ஒன்று கிடைக்கும், Z2 × Z2 × Z2 3மே கிடைக்கும். 3மே ஐசோமார்பிக் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு 4 கிடைக்கணும். அப்போ நீங்கள் n = 8ன்றதை சூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 9 வருமா? 9 வர 9 × 3 ஸ்கொயர். அப்போ Z9 இருக்கும், இல்லைன்னா Z3 × Z3. அப்போ 2 குரூப் தான் கிடைக்குது. ஓகே, 10 எடுத்தா 10 வராது. 11 எடுத்தா பிரைம் Z7 மட்டும் தான் ஒரே ஒரு குரூப். அப்போ அதான் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் n such that we have exactly 4 நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப் கிடைக்கும் ஆர்டர் n தான் கொஸ்டின். அதை திங்க் பண்ணுங்க. எந்த மாதிரி எண்ணை சூஸ் பண்ணால் உங்களுக்கு 4 குரூப் கிடைக்கும் எபிலியன் குரூப். ஓகே, இப்போ Z2⁴ சூஸ் பண்ணால் வருமா பாருங்க. இப்போ 2⁴ யாரெல்லாம் எபிலியன் குரூப்? Z2⁴ அது ஒன்று, அப்புறம் Z4 × Z4, அப்புறம் Z2 × Z2 × Z4 அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். எத்தனை கிடைக்கும் பாருங்க. எக்ஸாக்டாக 4 கிடைச்சுன்னா 2⁴ ஓகே, இஸ் த லீஸ்ட் எலமெண்ட் such that we have exactly 4 நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டரிங். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபைனைட் எபிலியன் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் சிஸ்டம் தெரியும். ஒன்ஸ் நம்மளுக்கு ஆர்டர் தெரிஞ்சுன்னா அதை ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 27th ப்ராப்ளம். சப்போஸ் G1 G2 G3 3 ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் G1 × G2 இஸ் ஐசோமார்பிக் டு G1 × G3 அப்படின்னா ஷோ தட் G2 ஐசோமார்பிக் டு G3 இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? G1 × G2 இது 2 ஐசோமார்பிக்னா அதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவல்னு தெரியும். ஸோ G1 × G3 வரும். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் A × B = கார்டினாலிட்டி ஆஃப் A × கார்டினாலிட்டி ஆஃப் B தான், எல்லாமே ஃபைனைட் தான். ஸோ அதே இந்த பக்கம் எழுதும்போது கார்டினாலிட்டி ஆஃப் G1 × கார்டினாலிட்டி ஆஃப் G3. அப்போ அந்த கார்டினாலிட்டி ஆஃப் G1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் G2 × கார்டினாலிட்டி ஆஃப் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் G2 வந்துடும். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் G2 = கார்டினாலிட்டி ஆஃப் G3 வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? G2க்கும் G3க்கும் தான் ஐசோமார்பிக் சொல்லணும். கார்டினாலிட்டி 2 சேமு. அப்போ நம்ம 1 ஹோமோமார்ஃப் சொல்லிட்டா போதும், ஆன்2 ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏதோ ஒன்று எது 1 சொல்லணும், இல்லை ஆன்2 சொன்னாலே போதும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் கார்டினாலிட்டி ஃபைனைட் செட்டும் போது நம்ம போத் ஆன்2 1 சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று வந்துடும். அதே மாதிரி ஹோமோமார்ஃப் நீங்கள் செக் பண்ணதே வந்துடும். ஸோ அப்போ இந்த தியரம் ஆக்சுவலாக என்ன சொல்லுது? அந்த ப்ராப்ளம் கேன்சலேஷன் லா மாதிரி யூஸ் கேன்சலேஷன் மாதிரி சொல்லுது. தட் இஸ் G1 × G2 ஐசோமார்பிக் டு G1 × G3 இப்படி இருந்துனாக்கா நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த G1 கேன்சல் ஆகிட்டு G2 ஐசோமார்பிக் டு G3 இது நடக்கும் எப்போனாக்கா
இந்த G1 G2 G3 மூணுமே வந்து ஃபைனிட் டேபிளின் குரூப்பா இருந்தா இது நடக்கும். ஓகே, இந்த மாதிரி ஐசோமார்பிசம் நம்ம கேன்சல் பண்ணி இந்த G2 ஐசோமார்பிக் G3 அதான் நினைச்சிங்க. ஸோ அதே மாதிரி சப்போஸ் ஜி வந்து ஜின்றது ஒரு ஃபைனிட் டேபிளின் குரூப், அதனோட இன்வேரிங் ஃபேக்டர் வந்து G1 சாரி N1, N2, எக்ஸெட்ரா NK அப்படின்னா வாட் இஸ் த இன்வேரிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் G கிராஸ் G இது போடுங்க. அதே மாதிரி மீது எல்லா ப்ராப்ளம் நீங்கள் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக இதில் வந்து சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு இதில் இம்பார்ட்டன் என்னன்னாக்கா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஆர்டரில் எத்தனை ஃபைனிட் டேபிளின் குரூப் இருக்கு, அது நான் ஐசோமார்பிக்கா எத்தனை இருக்கு, ஐசோமார்பிக் விட்டுட்டு எப்போ ஐசோமார்பிக்னா ஜிசிடி அதனுடைய கார்டினாலிட்டி வந்து ஜிசிடி வந்து ஒன்னா இருந்தாக்கா நம்மளுக்கு அது ஐசோமார்பிக் ஆயிடும். நான் ஐசோமார்பிக்கா எத்தனை இருக்கு அதை பற்றி தான் கேட்பாங்க. பட் இந்த தியரெல்லாம் வந்து இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம் ரெண்டு எபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக்கா இல்லையா அப்படின்னா அதோட இன்வேரிங் ஃபேக்டர் வந்து சேமா இருக்கும், இல்லைன்னா அதோட எலிமெண்டரி டிவைசர் வந்து சேமா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த கான்செப்ட் எலிமெண்டரி டிவைசரும் இன்வேரிங் ஃபேக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து we say definition 5.6 என்ன சொல்லுவாங்கக்கா, ஜி வந்து ஒரு நான் ட்ரிவியல் குரூப், அது வந்து எபிலியன் குரூப் அது எனியா இருக்கலாம். ஓகே, ஒரு நான் ட்ரிவியல் குரூப். we say that G is a decomposable. ஸோ decomposable எப்போ சொல்றேன்னாக்கா if it is direct product of two proper subgroups. So that is G can be written as direct product of two subgroup H cross K. அந்த மாதிரி இந்த G எழுத முடிஞ்சுன்னா அந்த மாதிரி ஒரு சப்குரூப்புக்கு H கிடைக்கணும், K கிடைக்கணும், ப்ராப்பர் சப்குரூப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சுன்னா இந்த ஜிக்கு பேர் வந்து டீகாம்போசிபிள் இருக்காது. இன்டீகாம்போசிபிள்னா அந்த மாதிரி கிடைக்கலனா அந்த ஜி வந்து டைரக்ட் ப்ராடக்ட் டூ சப் குரூப்பா எழுத முடியலன்னா அது வந்து இன்டீகாம்போசிபிள்னு பேர். ஓகே, டீகாம்போசிபிள்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ப்ராப்பர் சப் குரூப்பா எழுதும். இப்போ தியரம் என்ன சொல்லுதுனாக்கா எனி ஃபைனிட் டேபிளின் குரூப் தென் இட் இஸ் இன்டீகாம்போசிபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ் எ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என். ஓகே, ஒரு ஃபைனிட் எபிலியன் குரூப் வந்து இன்டீகாம்போசிபிள் எப்படி இருக்கா அந்த குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பா இருந்து அதனுடைய ஆர்டர் வந்து பி பவர் என்ன இருந்தால் கண்டிப்பா அது இன்டீகாம்போசிபிளா இருக்கும். ஓகே, அண்ட் தென் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன பட் எபிலியனா இருந்தால் கண்டிப்பா அது இன்டீகாம்போசிபிள். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்றோம்னா எனி சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என் வந்து இஸ், ஏன்னா சைக்கிளிக் குரூப்பாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியும் நம்மளுக்கு எபிலியன் குரூப் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என் இஸ் இன்டீகாம்போசிபிள். அப்ப அது அந்த சைக்கிளிக் குரூப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ப்ராப்பர் சப்குரூப்பா எழுத முடியாது. எனி சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன இருக்கும் அப்படி இருந்தால் அது எழுத முடியாது. அதான் அந்த தியரம் சொல்லுது. அது நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். ஏன்னா சைக்கிளிக்னா சப் குரூப்பும் சைக்கிளிக் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சப் குரூப் சப்போஸ் நம்ம இதை அசியூம் பண்ணிக்க ஜி வந்து சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என், அதை அசியூம் பண்ணிங்க நம்ம ஜி வந்து இன்டிகாம்போசிபிள்னு சொல்லணும். சப்போஸ் டிகாம்போசிபிள்னா அந்த ஜியை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஹச் அண்ட் கேன்னு எழுதலாம் வச்சுங்க. ஹச்சும் சப் குரூப் ஆஃப் ஜி தான், கேவும் சப் குரூப் ஆஃப் ஜி தான். பட் ஜி வந்து சைக்கிளிக் குரூப் அதனுடைய சப் குரூப்பும் சைக்கிளிக் தான். அப்போ இந்த ஹச்சும் சைக்கிளிக் தான், கேவும் சைக்கிளிக் தான். அப்போ ஹச் கிராஸ் கே சைக்கிளிக்னு வருது. ஸோ எப்போ வந்து ஏ கிராஸ் பி வந்து சைக்கிளிக் ஆச்சுன்னா இந்த ஏவோட ஆர்டருக்கும் பியோட ஆர்டருக்கும் ஜிசிடி ஒன்னா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒன்று வரும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளிக்னா இதோட எல்லாமே வந்து பிரைமோட இந்த பி பவர் என்னோட டிவைசராக தான் இருக்க போகுது. அப்போ இது பி பவர் ஏன்னு இருக்கும் போது இது பி பவர் கேன்னு இருக்கும் போது இன்டர்செக்ஷன் வந்து நம்மளுக்கு சரி ஜிசிடி இருக்கும்போது ஒன்றும் வராது. ஓகே, ஸோ ஒன்று வராதனால இது வந்து இன்டிகாம்போசிபிள் தான். ஓகே, ஒரு சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் வந்து இன்டிகாம்போசிபிள். ஏன்னாக்கா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ சைக்கிளிக் குரூப் வந்து நீனாட்சி சைக்கிளிக் குரூப். எப்போ சைக்கிளிக் குரூப்பாக இருக்குனாக்கா அந்த ரெண்டு குரூப்பினுடைய ஆர்டருக்கு ஜிசிடி எடுத்தா ஒன்று வரும். ஆனால் இந்த ஹச்சோட ஆர்டரும் பி பவர் சம்திங், இந்த கேவோட ஆர்டரும் பி பவர் சம்திங்னா இந்த ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் வந்து அட்லீஸ்ட் பி ஆச்சும் வரும். ஓகே, ஏன்னா எல்லாமே பிரைம் பவர். ஸோ அட்லீஸ்ட் பி வந்துடும். அப்போ அது நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகிடும். ஏன்னா சைக்கிளிக் குரூப்பாக இருக்குனாக்கா அந்த ரெண்டுத்துக்கும் ஜிசிடி வந்து ஒன்றா இருந்தால் தான் நம்மளுக்கு சைக்கிளிக் குரூப். ஆனால் இந்த ரெண்டு குரூப்போட ஆர்டருக்கு ஜிசிடி எடுத்துன்னா ஒன்று வராது. ஏன்னா இந்த ஹச்சோட ஆர்டரும் சம் பி பவர் சம்திங்காக இருக்க போது, இந்த கேவோட ஆர்டரும் பி பவர் சம் ஜேன்னு இருக்க போது, அப்போ கண்டிப்பாக ரெண்டு காமனாக பின்றது கண்டிப்பாக ஒரு டிவைசர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிச்சு என்னன்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டீகாம்போசிபிள் ஆனாக்கா எனி சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என் அது வந்து ஆல்வேஸ் இன்டிகாம்போசிபிள். சரி, வேற எப்போ இருக்குனாக்கா ஒரு ஃபைனிட் எபிலியன் குரூப் வந்து எப்போ இன்டிகாம்போசிபிளா இருக்குனாக்கா அது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன தான் இருக்கும் அப்படின்றத அந்த தியரம் சொல்லும். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே ஃபைனிட் சொல்லியிருக்கும். இன்ஃபைனிட் கேஸ்க்கு என்ன ஆகும்? இன்ஃபைனிட் எபிலியன் குரூப் வந்து டீகாம்போசிபிளா இருக்குமா இன்டிகாம்போசிபிளா இருக்குமா அப்படின்றது பார்ப்போம். இப்போ அடிட்டிவ் குரூப் எடுத்துக்கோம், கியூ எடுத்துக்கோம். இது வந்து இன்ஃபைனிட் குரூப், இது வந்து இன்டிகாம்போசிபிள் சொல்லணும். சப்போஸ் டீகாம்போசிபிள்னா அர்த்தம் அந்த கியூ வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் தான், சைக்கிளிக் குரூப் கிடையாது. இந்த கியூ வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ
சப் குரூப்ஸ் ஆயிடும் அச்சு கிராஸ் கே, வேற ஹெச் அண்ட் கே சப் குரூப்ஸ் ஆயிடும். இப்போ கண்டிப்பா வந்து ரெண்டுமே வந்து சிங்கிள் டனியா இருக்கக்கூடாது, சிங்கிள் ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகே, ப்ராப்பர் சப் குரூப்பா இருக்கும், நான் ட்ரிவியல் ப்ராப்பர் சப் குரூப்பா. ஸோ அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அச்சின்னு ஒரு சப் குரூப் கிடைக்குது, கேன்னு ஒரு சப் குரூப் இருக்கு, அந்த கியூவை எழுதியாச்சு. இப்போ இந்த அச்சில் ஒரு எலமெண்ட் எதை எடுங்க, ஏ பை பி ஃபார்மேட் தான் இருக்கும். அதே மாதிரி கேல ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் அது சி பை டின்னு வச்சுங்க, வேற ஏபிசிடிஆர் நான் ஜீரோ இண்டிஜர்ஸ். இப்போ இந்த ஏ பை பியை வந்து நான் எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுறனாலும் அது அச்சுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அச்சு சப் குரூப், அது எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுறேன்னா பிசி டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பியும் இண்டிஜர் சியும் இண்டிஜர். அந்த ஏ பை பியை வந்து இத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுறேன், எத்தனை டைம்ஸ்னு பிசி டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக அச்சில் தான் இருக்கும். ஏன்னா ஏ பை பி வந்து அச்சில் இருக்குது, அச்சு சப் குரூப்னா அது எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு அடிஷனல் குரூப் தான் அது குரூப். அப்போ எத்தனை டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணாக்கா பிசி டைம்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணும்போது பிபி கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு சிஏ வந்து அச்சில் வரும். சிமிலர்லி இப்போ சிடி வந்து இங்கே இருக்குன்னா அந்த சிடியை நான் எத்தனை டைம்ஸ் கூட்டுறேன்னாக்கா ஏடி டைம்ஸ் கூட்டுறேன், அது அகைன் கேல இருக்கும். இப்போ அகைன் டிடி கேன்சல் ஆச்சுன்னா ஏசி இருக்கும். இப்போ ஏசி வந்து போத் அச்சிலையும் இருக்கு கேலையும் இருக்கு. ஆனால் நமக்கு பை த டெஃபினிஷன் ஆஃப் டைரக்ட் ப்ராடக்ட் தான் சொல்லுது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அச்சை வந்து ஜியை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸாக இருந்தீங்கன்னாக்கா இந்த அச்சுக்கும் கேக்கும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக, அதாவது சிங்கிள் ஜீரோவாக தான் இருந்தாலும் அப்போ தான் அந்த டெஃபினிஷன் ஃபார் டைரக்ட் ப்ராடக்ட். ஆனால் இப்போ நம்ம சப்போஸ் இந்த கியூ வந்து ப்ராடக்ட் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ இதுவாக எழுதுனா நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் வந்து எம்டி வரல. ஸோ தேர்ஃபோர் அந்த மாதிரி சப் குரூப்ஸே கிடைக்காது, கியூ எழுத முடியாது. தேர்ஃபோர் கியூ இஸ் இன்டிகாம்பசிபிள் ஆகிடும். ஸோ இன்னும் இது யூஸ் பண்ணி கியூ இஸ் நாட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனிவே சப்போஸ் சைக்கிளிக்காக இருந்தால் அது ஜென்ரேட் பை சிங்கிள் எலமெண்ட் வச்சு நீங்கள் சொல்லிடலாம், இந்த எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்காது. ஓகே, ஸோ இது இப்போ இன்டிகாம்பசிபிள்னா என்ன, டீகாம்பசிபிள் என்ன அது தெரிஞ்சுங்க. ஒரு குரூப் வந்து எப்போ டீகாம்பஸ் சொல்கிறாங்கன்னா அதை ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் ஆயிடும், டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ். இன்டிகாம்பசிபிள்னா அது எழுத முடியாது. ஸோ அதான் வந்து தியரம், அந்த டெஃபினிஷன் இந்த தியரம் அதான் சொல்லுது. ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு எப்போல்லாம் வந்து இன்டிகாம்பசிபிள் டீகாம்பசிபிள் வரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூ பை இசட் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து டீகாம்பசிபிள் வரும். இந்த கியூ பை இசட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் ஆகிடும். அந்த அச்சுன்றது யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் ஏ பை பி பிளஸ் இசட் சச் பி ஈக்குவல் டு பி பவர் என் அந்த சப் குரூப்பு. கேன்றது சி பை டி பிளஸ் இசட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கியூ பை இசட்ல இருக்கிறது எல்லாமே ரேஷனல் பிளஸ் சம் இன்டிஜர்ஸ் தான் இருக்க போது இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ கியூ பை இசட் என்னன்னா ஒரு டீகாம்பசிபிள் குரூப். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பி குரூப். ப்ரிஃபர் குரூப்னா சப் குரூப் ஆஃப் கியூ பை இசட். இந்த கியூ பை இசட்ல ஒரு ஸ்பெசிபிக் சப் குரூப் எடுக்க போகிறோம் கியூ பை இசட்ல. அந்த சப் குரூப்புக்கு பேர் தான் வந்து ப்ரிஃபர் பி குரூப். ஓகே, அது என்னன்னாக்கா அந்த சப் குரூப் வந்து இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பை பி பவர் என் பிளஸ் இசட். இங்கே பி வந்து ஃபிக்ஸ்டு, ஒரு பின்றது ஒரு ப்ரைம் நம்பர். இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டும் என்ன ஏ பை பி பவர் என் ஃபார் சம் ஏ ஃபார் சம் என் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சப் குரூப் பேர் தான் வந்து ப்ரிஃபர் பி குரூப்னு பேர். ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபர் பி குரூப் வந்து இன்டிகாம்பசிபிளாக இருக்கும். ஓகே, அதான் அந்த சொல்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் வந்து டிவிசிபிள். ஸோ வி சே so let G be the abelian group, written additive addition பொறுத்து abelian group இருக்கு. We say that G is a divisible. எப்போ சொல்றாங்க, if for every element A in G and every positive integer n such that there exists B such that NA equal to B. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆக்சுவலாக என்ன சொல்ற வராங்கனாக்கா எந்த ஏ கொடுத்தாலும் எந்த ஒரு எண்ணு கொடுத்தாலும் இந்த NX equal to ஏக்கு சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் அர்த்தம். there exists some B such that this have a solution. இந்த NX equal to ஏக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனாக்கா அந்த குரூப் வந்து டிவிசிபிள் குரூப்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எனி என் ஃபார் எனி ஏ தேர் எக்ஸிஸ்ட் பி சச் தட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் NB ஈக்குவல் டு ஏ. ஓகே, அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த குரூப் வந்து டிவிசிபிள் குரூப்னு சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிவிசிபிள் குரூப் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூ பை இசட் வந்து டிவிசிபிள் குரூப்பாக இருக்கும். ஓகே, இந்த கியூ பை இசட் அதில் எந்த ஒரு எலமெண்ட்டு கொடுத்தாலும் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் you can always find a number B such that is. இப்போ Q பார்த்தீங்கன்னாக்கா ரேஷனல் நம்பர், அது வந்து டிவிசிபிள் தான் பார்க்கணும். அப்போ எந்த ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்தாலும் எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அப்போ ஏ கொடுத்துட்டீங்க என்னு கொடுத்துட்டீங்க. அப்போ நான் இதை கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏ வரணும். அப்போ கிளியராக என்ன சூஸ் பண்ணலாம், ஏ பை என்ன சூஸ் பண்ணலாம். ஏன்னா என் வந்து நேச்சுரல் நம்பர். அப்போ இது கண்டிப்பாக கேன்சல் பண்ணும்போது ஏ கிடைச்சி நம்மளுக்கு. அப்போ ஏ பை வந்து ஒரு ரேஷனல் நம்பர், நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்குது, சாட்டிஸ்ஃபை நடக்குது. எனி ஏ எனி என்னு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ Q is a divisible. N is a divisible, சரி Z வந்து டிவிசிபிளா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இசட்டும் குரூப் தான். இப்போ இசட் டிவிசிபிள் குரூப் ஆனால் எந்த ஒரு N பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் எந்த ஒரு ஏ கொடுத்தாலும்
இந்த மாதிரி ஒரு நம்பர் இங்கே கண்டுபிடிக்கணும் சச் தட் அது ஏவானா கண்டிப்பாக முடியாது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ என்ன கொடுக்கலாம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏ சொல்லணும். சப்போஸ் டேக் ஏ ஈக்குவல் டு 5, n ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ நம்ம ஒரு எலமெண்ட் இங்கே கண்டுபிடிக்கணும் சச் தட் இதை ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 5 வரலாம். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டே வராது. ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள். 5/2 தான் வரலாம், ஆனால் 5/2 வந்து இன்டிஜர் கிடையாது. அந்த பியும் வந்து அந்த குரூப்பில் தான் கிடைக்கும். அப்போ Q வந்து டிவிசிபிள், பட் Z இஸ் நாட் டிவிசிபிள். R வந்து டிவிசிபிளாக இருக்கும். ஓகே, பட் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஏ வந்து நான்-ஜீரோ ஏவாக இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட். எல்லா ஏக்கும் கிடையாது, நான்-ஜீரோ ஏவாக இருக்கும். ஓகே, அதனால தான் இங்கே நான் ட்ரிவியல் எடுத்துருப்பாங்க. குரூப்பில் வந்து நான் ட்ரிவியல் எடுக்கணும். ஏன்னா ட்ரிவியல் எடுத்தீங்கன்னா 0 மட்டும் தான் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். Q வந்து டிவிசிபிள் பார்த்தாச்சு, பட் Z இஸ் நாட் டிவிசிபிள் குரூப். இப்போ வேற ஏதாவது டிவிசிபிள் குரூப்பாக இருக்குனாக்கா அந்த ப்ரிஃபர் P குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, அதெல்லாம் எந்த எலமெண்ட்ஸ் எப்படி எந்த ஃபார்முலா இருக்குன்னா A/P⁴n such that AN P plus Z such that ஏவும் n மட்டும் தான் வேரி ஆகும். ஏ வந்து எங்கே வேரி ஆகுதுன்னா இண்டிஜர்ஸில் வேரி ஆகும், அந்த n வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் வேரி ஆகும். ஆனால் P வந்து ஃபிக்ஸ்டு நம்பர். ஸோ இதான் வந்து ப்ரிஃபர் P குரூப். இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா தான் இருக்கும், A/P⁴n plus Z. இப்போ இதை நம்ம வந்து டிவிசிபிள் சொல்லணும். அப்போ டிவிசிபிள் சொல்லணும் என்ன சொல்லணும், அதில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் எந்த ஒரு இண்டிஜர் கொடுத்தாலும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஏதோ ஒரு எலமெண்ட் கொடுங்களேன். சிம்பிளுக்காக வந்து 1/P ஏதோ ஒரு Pன்னு வச்சுக்கோங்க, P⁴2ன்னு வச்சுங்க ப்ளஸ் Z. இதுதான் நீங்கள் வந்து குரூப்பில் கொடுத்த எலமெண்ட். இது இருக்கணும்னா இது ஈக்குவல் டு சம். நான் ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும் சச் தட் இங்கே ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். எந்த எண்ணும் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ இங்கே எந்த எலமெண்ட் சூஸ் பண்ணீங்க சச் தட் இதனுடைய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இது வரும். ஓகே, ஸோ அப்போ அது என்ன மாதிரி எலமெண்ட் சூஸ் பண்ணீங்கன்றதான் கொஸ்டின். ஓகே, இங்கே ஏ வந்து 1 சூஸ் பண்ணியாச்சு, n வந்து 2 சூஸ் பண்ணியாச்சு. அப்போ இங்கே என்ன சூஸ் பண்ணீங்க ப்ளஸ் Z இருக்கும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது, அதை விட்டுருங்க. இப்போ நாம் இங்கே எந்த எலமெண்ட் போட்டால் இந்த எண்ணால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1/P² கிடைக்கும். ஸோ அதான் கொஸ்டின். ஓகே, ஸோ அது நீங்கள் என்ன எலமெண்ட் கிடைக்குமா கிடைக்காம திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் இஸ் அந்த ப்ரூஃபர் P குரூப் இஸ் ஏ டிவிசிபிள் குரூப். இன் ஜென்ரல் அந்த Q/Z இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் டிவிசிபிள் குரூப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் அப்போ டிவிசிபிள் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. டிவிசிபிள் குரூப்னா என்னது, அந்த எந்த ஒரு ஏ கொடுத்தாலும் அந்த குரூப்பில் நான்-ஜீரோ எலமெண்ட், அண்ட் தென் எந்த ஒரு எண்ணை கொடுத்தாலும் நம்மளால ஒரு பி கண்டுபிடிக்க முடியும் சச் தட் NB ஈக்குவல் டு ஏ இருக்கிற மாதிரி நடந்ததுனாக்கா அந்த குரூப் வந்து டிவிசிபிள்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிவிசிபிள் குரூப் வந்து Q/Z. Q/Zல ஒரு சப் குரூப் யாருனாக்கா ப்ரூஃபர் சப் குரூப், இந்த ப்ரூஃபர் P குரூப். இப்போ என்னன்னா அந்த ப்ரூஃபர் P குரூப்பை யூஸ் பண்ணி இந்த Q/Z வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 சப் குரூப்ஸ் ஆகலாம். அதில் ஒரு சப் குரூப் வந்து யாருனாக்கா ப்ரூஃபர் சப் குரூப்பு. அந்த கேன்றது யாருனாக்கா அந்த நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி அந்த Q/Z வந்து டீகாம்போசிபிள் தெரியும். ஓகே, அந்த அச்சுன்றது யாருனாக்கா ப்ரூஃபர் P குரூப். ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் போட்டுருங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, இப்போ இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பாருங்கள். இந்த 33 என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் G வந்து டிவிசிபிள் குரூப்பாக இருந்து அடிஷனை பொறுத்து அது குரூப். ஓகே, டிவிசிபிள் குரூப் வந்து நம்ம எதுக்கு டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா அடிஷனை பொறுத்து குரூப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ணுறோம், மற்ற குரூப்பு கிடையாது. ஓகே, ஷோ தட் ஃபார் எவரி பாசிட்டிவ் இன்டிஜர் த ப்ராடக்ட் த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, சிக்மா ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் G to G given by sigma of A equal to alpha of A equal to n times E. இது வந்து ஆன் டு ஹோமோமார்ஃப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆல்ஃபா ஆஃப் A plus B equal to இது எங்கே போகும், n times A plus B போகும். இந்த n நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா NA plus NBன்னு கிடைக்கும். ஸோ NA யார் ஆக்சுவலாக இருக்கு, ஆல்ஃபா ஆஃப் A, இது ப்ளஸ் ஆல்ஃபா ஆஃப் B. தேர்ஃபோர் எப்படி வந்து ஹோமோமார்ஃபம் ஆகிடுது, அடிஷனை பொறுத்து ஹோமோமார்ஃபம் ஆகிடுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சொல்லலாம் ஆன்ட்டு சொல்லலாம். அப்போ ஆன்ட்டு சொல்லலாம் ஜியில் எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் பின்னு எதை கொடுத்தீங்கன்னாக்கா நான் டொமைனில் ஒரு ஏ கண்டுபிடிக்கும் சச் தட் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு வரும். தட் இஸ் NA ஈக்குவல் டு பின்னு வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும், அதான் டெஃபினிஷன், அதான் டிவிசிபிள் குரூப்பே அதான். எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் எந்த ஒரு எண்ணு கொடுத்தாலும் தேர் இஸ் அன் ஏ, தேர்ஃபோர் இஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரூ. இட் இஸ் நெசசரி ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமார்ஃபிசம்னா டொமைனு கோடொமைன் சேமாக தான் இருக்குது. அப்போ ஆன்ட்டும் இருக்குது, ஹோமோமார்ஃபும் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா 1 சொல்லிட்டா போதும் நம்மளுக்கு வந்துடும். இது 1 இருக்குமா அப்படின்றத கொஸ்டின். தட் இஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு NA என்ற ஃபங்க்ஷன் வந்து 1 இருக்குமா இருக்காதா. ஓகே, டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து சேமாக போகுமா அப்படின்றத கொஸ்டின். அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து 1 இருக்காது. அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னா, சப்போஸ் G அண்ட் H வந்து எப்ளைன் குரூப்பாக இருந்து அடிஷனை பொறுத்த ரெண்டுமே குரூப்பு. ஷோ தட் இந்த G cross H வந்து டிவிசிபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்
அண்ட் ஜி அண்ட் ஹெச் ஆர் போத் டிவிசிபிள். ரெண்டுமே டிவிசிபிள் குரூப்னா இந்த ஜி கிராஸ் இதுவும் டிவிசிபிள். இது இப்போ இது சிம்பிள் ப்ரூஃப் தான். இப்போ ஜி கிராஸ் ஹெச் நம்ம டிவிசிபிள்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், அந்த ஜி கிராஸ் ஹெச்சில் எந்த ஒரு எலமெண்ட் எக்ஸ் காமா ஒய் எடுத்தாலும், எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் n கொடுத்தாலும் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா தேர் இஸ் ஒரு ஏ கமா பி கண்டுபிடிக்கணும் சச் தட் n டைம்ஸ் ஏ கமா பி ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்யா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏ கமா பி கண்டுபிடிக்கும். அதான் எய்ம். ஓகே, இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும், அப்போ எக்ஸ் கமா ஒய் வந்து நம்ம எங்கே எடுத்திருக்கோம், ஜி கிராஸ் ஹெச்சில் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் எங்கே இருக்குது, ஜியில் இருக்குது. அப்போ என்ன கொடுத்துருக்கீங்க. அப்போ ஜி வந்து டிவிசிபிள்னு வச்சதால டைரக்ஷன்ஸ் ஒரு இது கிடைக்குமா. ஸோ என் டைம்ஸ் சம் ஏன்னு வச்சுக்கோங்க. என் டைம்ஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் என் டைம்ஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். சிமிலர்லி இந்த ஒய்க்கு ஒரு அதே எண்ணுக்கு ஒரு பி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஆர்டர் பெற போறீங்க, உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, ஸோ சிமிலர்லி 35th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, G is a divisible group. Every factor group of G is divisible, but the subgroup need not be. Okay, so that is என்ன சொல்லுதுனாக்கா, G by H வந்து G வந்து divisible group இருந்தால் G by H வந்து divisible group இருக்கும். ஆனால் H வந்து subgroup of a subgroup of a divisible group வந்து need not be divisible, but the quotient group வந்து always divisible. ஸோ இதுதான் இந்த தியரம். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ஃபார் எவரி பிரைம் பி show that every proper subgroup of the Bruford P group is a finite. Bruford group என்னது, a plus p power n plus z such that a comma n is a is an integer, n is a natural number. அது வேரி பண்ற சப்குரூப். அதுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்பர் சப்குரூப் எடுத்தாலும் ஃபைனிட்டா தான் இருக்கும். ஆனால் Bruford P குரூப் வந்து ஃபைனிட் குரூப் கிடையாது. ஏன்னா நீங்க ஏ எந்த ஏ வேணாலும் கொடுக்கலாம், n வந்து வேரி பண்ணிட்டே கொடுக்கலாம். ஸோ அந்த Bruford P குரூப் வந்து ஒரு இன்ஃபைனைட் குரூப். ஆனா அதுல எந்த ஒரு ஃபைனிட் சப்குரூப், அதுல எந்த ஒரு ப்ராப்பர் சப்குரூப் எடுத்தாலும் அது ஃபைனிட் தான் இருக்கும் அப்படின்றதான் தியரம். 57th ப்ராப்ளம் என்ன சொல்லுறாங்க, G வந்து ஒரு ஃபைனிட் டேபிள் குரூப் having n is a subgroup such that G by n வந்து இன்ஃபைனைட்டா இருந்தாக்கா, இன்ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பா இருந்தாக்கா, so that G has a subgroup H such that H is a infinite cyclic group and G can be written as a direct product of G and n. ஓகே, ஸோ இது சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம். இதோட இது இந்த டைரக்ட் ப்ராடக்ட்டை வந்து முடிக்குது. இந்த டைரக்ட் ப்ராடக்ட்ல என்ன பார்த்தோம்னா, ஆக்சுவலா இந்த ஃபைனிட் எபிலியன் குரூப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸா எழுதலாம். ஓகே, அப்போ எப்போ ரெண்டு எபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணோம். அந்த கான்செப்ட் யாருனாக்கா, எலிமெண்ட்ரி டிவைசர்னு ஒன்று இப்போ கான்செப்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்வேரிங் ஃபேக்டர்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து அப்போ ரெண்டு குரூப்புக்கு வந்து எலிமெண்ட்ரி டிவைசர் சேமா இருந்தால் அந்த ரெண்டு எபிலியன் குரூப் ஐசோமார்பிக்கா இருக்கும். இல்லை அந்த ரெண்டு எபிலியன் குரூப்புக்கு வந்து இன்வேரிங் ஃபேக்டர் சேமா இருந்தனாக்கா அந்த ரெண்டு எபிலியன் குரூப்பும் ஐசோமார்பிக்கா இருக்கும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னாக்கா, டிவிசிபிள்னா என்ன, டீகாம்போசிபிள், இன்டீகாம்போசிபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போதைக்கு உங்கள் லெவலுக்கு யூஸ் ஆகும். இன்னும் நீங்கள் ரிசர்ச் லெவலில் போனாலும் இந்த மாதிரி டீகாம்போசிபிள், இன்டீகாம்போசிபிள் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இன்னும் கால்வா தியரி படிக்க போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு டீகாம்போசிபிள்னா என்ன, இன்டீகாம்போசிபிள்னா என்ன, டிவிசிபிள் குரூப்னா என்ன அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சைலோசெர்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.